ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னங்க? நித்திய ஜீவன்னா நம்ம என்றென்றைக்கும் சாவாமல் உயிரோடு வாழ்கிற ஒரு இடத்துக்கு போய் தான் நித்திய ஜீவன், இல்லைங்களா? நித்தியமாக ஆண்டவருடைய சன்னிதான பாதைக்கு முன்னாடி நம்ம வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். நம்ம நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். பாருங்க, நியாயசாஸ்திரி, வேத பாடகன்னு சொல்லுவாங்க. அவர் ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது ஏசப்பா அவர்கிட்ட போய் கேட்குறாரு. லூக்கா 10வது அதிகாரம் 25லேருந்து 37 வரை வசனம். அவர்கிட்ட போய் கேட்குறாரு அந்த நியாயசாஸ்திரி, வேத பாடகர், போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அது. அப்போ ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு, அது என்ன நீ நினைக்கிறேன்னா, உன் தேவனாகிய ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் போற்றணும். உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்யணும். அவர் தெரியாத மாதிரி கேட்குறாரு, என் அயலான் யார் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இந்த சமாரியர், நல்ல சமாரியன் கதை சொல்கிறார். பாருங்கள், அந்த எரியோவிலேருந்து ஜெருசலேம் போகிற அந்த வழிப்போக்கில் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. அடித்தது அவர் குத்துயிரும் கொலையுரமாக இருக்கிறாரு. எத்தனையோ பேர் போகிறாங்க பார்க்கல. ரொம்ப முக்கியமாக ஆசாரியர், வேதியர், இவங்க 2 பேரும் அப்படி போகிறாங்க. 2 பேரும் பார்க்கலங்க. 2 பேருக்கும் யெகோவா தேவனை தெரியும், அந்த வார்த்தை தெரியும், பத்துக்கட்டளையில் அந்த முக்கியமான வார்த்தை தெரியும். ஆனால் 2 பேருமே உதவி செய்யலைங்க. ஆனால் யார் உதவி செஞ்சா பார்த்தீங்களா? தீண்டப்படாதவன், ஒதுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிற அந்த சமாரியன். அந்த சமாரியன் தான் அவரை தூக்கி அவர் காயத்துக்கு மருந்து போட்டு அவரை கூட்டின்னு போய் அந்த இதில் ஆசிரமத்தில் சேர்த்து தன்னுக்கிட்ட இருக்க காசை கொடுத்து, மீதி ஏதாவது ஆச்சுன்னா நான் மறுபடியும் வரும்போது தரேன்னு சொல்லி, அந்த மாதிரி எவ்வளோ அழகாக அவர் அதை செஞ்சுட்டு போயிருக்கார் பார்த்தீங்களா? அப்போ இதில் யார் பெஸ்ட்டுன்னா சமாரியன் தான் பெஸ்ட்டு. அவர் கேட்குறாரு, இதில் யார் நல்லவர்னு கேட்குறாரு. இல்லை, அவருக்கு இரக்கம் காட்டியவனே அப்படின்றாரு. அப்போ நீ அந்த மாதிரி போய் செய், அதான் நித்திய ஜீவனுக்கு வழி அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. இதான் நித்திய ஜீவனுக்கு வழியா. அப்போ நித்திய ஜீவனை நம்ம எங்கேயும் தேடலாம் வேணாங்க. நம்ம போகும்போது யாருக்காவது ஏதாவது முடியல, ஏதாவது பண்ணால் நம்ம உதவி செய்யணும். அதாவது பார்த்திங்கன்னா, அவன்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கி அவனை அடித்து அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் துணியை கூட உருவிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பார்ப்போம். எல்லாத்தையும் இழந்து, நல்லா இருந்து எல்லாத்தையும் இழந்து கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு, நல்லா இருக்கிறியா, நல்லா இருக்கு, சாப்பிட்டியா, சாப்பிடுங்க. ஆனால் போய் தேடி போய் அவங்க எல்லாத்தையும் இழந்திருக்காங்கன்னு தெரியும், அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்ய மாட்டோம். தூரத்துலேருந்தே விசாரிச்சுட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம், இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம போய் உதவி செய்யணும். நீங்களும் நானும் கிறிஸ்தவன், நம்ம உதவி செய்யணும். ஏசப்பா அதுதான் அவங்கள செய்ய சொல்கிறாரு. நியாயசாஸ்திரி சொல்கிறாரு, நீங்கள் அதை போய் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல கூட பாருங்கள், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கொர்நேலியு பார்த்தீங்களா? அவர் நூற்றுவ தலைவராக இருந்தோம். அவர் கடவுளுக்கு பயந்து, கடவுள் யாருன்னே தெரியாதுங்க அவருக்கு யாருன்னே கடவுள் தெரியாது இருந்தோம். அவர் தான தர்மங்கள்லாம் செஞ்சு கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாராம். அப்போது அந்த மாதிரி வாழும்போது ஆண்டவரே தன் தூதரை அனுப்பிச்சிடுறாருங்க. அவருக்கு தரிசனமாக ஒரு இது வருது. அப்போ
கொர்நேலியுவே, நீ வந்து பேதுரு வந்து இந்த இடத்துல இருக்காரு, அவருக்கு அவர் மறுபெயர் சீமோன், தோல் 17 சீமோன் வீட்டில் யோப்பா நகரில் இருக்காரு, நீ அவரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இவங்க 2 பேரும் பாருங்கள், நல்ல சமாரியன், கொர்நேலியு. அது வந்து லூக்கா 10வது அதிகாரம் 25லேருந்து 37வது அதிகாரம் வரை நல்ல சமாரியன். கொர்நேலியு வந்து அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இப்போது இவங்க 2 பேருமேங்க வேறு வேறு ஆள், கடவுள் யாருன்னு தெரியாதவங்க. ஆனால் கடவுள் எப்படி என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கடவுள் யாருன்னு தெரியுங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது கடைசி காலங்க, வேதம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளும் இப்படியே பேசிக்கிட்டே போயிடுவோமா? இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும், ஒரு குட்டி கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. எல்லாரும் ஆலயத்துக்கு எப்பவும் ஆலயத்துக்கு வர மாதிரி ஒரு அம்மா வந்து ஆலயத்துக்கு வந்துக்கிறாங்க. வரும்போது ஆலயத்துக்கு வெளியே வந்து பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல நகைலாம் போட்டு நல்லா இது, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இது, நம்ம நல்லா இருக்கிறோம், சரி இவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. சரி நம்ம போய் கடவுளை கேட்கலாம் அப்படின்ட்டு சைட்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய், கடவுளே நாங்கள் நல்லா இருக்கிறோம், பாருங்கள் அவங்க வெளியே உட்காந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் அவங்கள இந்த மாதிரியே எங்களை இந்த மாதிரியே படிச்சிங்க அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ வரும்போது அவன் பார்த்தியா? அவங்களுக்கு நீ என்ன செஞ்ச? எதுவும் செய்யல. நான் உனக்கு கொடுத்துருக்கதே நீ அவங்களுக்கு உதவி செய்கிறது, இரக்கம் காட்டுறதுக்கு தான். நீ அதெல்லாம் செய்யாமல் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியே அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். பாருங்கள், நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் வந்து அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதை நம்ம செய்யாமல் நம்ம வந்து உச்சி கொட்டிக்கின்னு ஐயோன்னு சொல்லிக்கின்னு அப்பப்பான்னு சொல்லிக்கின்னு அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம உதவி செய்யணும். இப்போ நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? நம்மளும் பிச்சை வாங்க தான் போகிறோம், இல்லை? கரெக்டு தானே? நம்ம அங்கே உள்ளே போய் என்னென்ன பிச்சை கேட்குறோன்னு நம்மளுக்கு தான் தெரியும். உடல் சுகம் கேட்போம், குடும்பம் நல்லா இருக்கணும் கேட்போம், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கேட்போம், நல்ல வேலை கிடைக்கணும் கேட்போம், நல்ல வீடு வேணும் கேட்போம், இந்த மாதிரி நிறைய கேட்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட பிச்சை கேட்க தான் போகிறோம். அவன் வெளியே இருந்து என்ன பண்ணுறான்? அம்மா சாப்பாடு கொடுங்க, அம்மா சாப்பாடு கொடு, இதுக்கு காசு கேட்பான், அவ்வளோதான், இல்லைங்களா? ரெண்டும் ஒன்று தான். அப்போது நம்ம நல்லா இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வேதத்தில் சொல்லிக்கிறத நீங்கள் படிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் படித்தீங்கன்னா தயவுசெய்து நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நீங்கள் நல்ல சமாரியானாவும் ஒரு கொர்நேலியாவும் வாழுங்க. தயவுசெய்து வேதத்தை படிங்க. நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் நித்திய ஜீவனை அடைஞ்சிக்க முடியும். இல்லை நம்மளுக்கு பைபிள் தெரியும், நாங்களும் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், ஆனால் நித்திய ஜீவனுக்கு போக முடியாதுங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்யுங்க. இதோ நன்றி. இதோ நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக.